கேது கேதுன்னு சொன்ன உடனே நமக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஒரு ஞானக்காரர். ஓகே, அந்த ஞானம்னா என்ன, அந்த ஞானத்தை நமக்கு எப்படி கொடுக்கிறார், அந்த ஞானம் நமக்கு கிடைக்க வேண்டிய அவசியம் என்ன, இதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஞானம் அப்படின்றது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்முடைய உணர்வு மேன்மை அடையும் பொழுது ஞானமா மாறுது. இப்போ உடல், மனம், ஆன்மா அப்படின்ற 3 விஷயங்கள் இருக்கு. அதே போல அறிதல், புரிதல், உணர்தல், இது 3 அது கூட கனெக்ட் ஆகுது. எப்படின்னா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கு பேர் அறிவு, அறிதல். இது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம். அதே போல சில விஷயங்கள் நமக்கு புரியும் பொழுது அது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். சில விஷயங்களை நம்ம உணர முடியும், அது நம்ம ஆன்மா சம்பந்தப்பட்டது. அப்படின்னா ஒரு விஷயம் உணர முடியும்னா அது ஆன்மீகமா மாறுது. அந்த உணர்வு மேன்மை அடையும் பொழுது ஞானமா மாறுது. இப்போ உதாரணத்துக்கு, நெருப்புல கை வச்சா சுடும் அப்படின்னு நமக்கு தெரியும். இது அறிவு, இது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம். அதே போல யாராவது தெரியாம நெருப்புல கை வச்சுட்டாங்க, அவங்க மேல நெருப்பு பட்டுடுச்சுன்னா அவங்க வேதனையில துடிக்கிறாங்கன்னா, அது நமக்கு அட் பிரசன்ட்ல என்ன நடக்குதுன்றதை நம்ம அப்சர்வ் பண்றோம் இல்லையா, இது புரிதல், இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அதே போல யாருக்கு அடிபட்டதோ அந்த இடத்துல நம்ம இருந்தா, அந்த நெருப்பு நம்ம மேல பட்டிருந்தா, நமக்கு காயம் ஏற்பட்டிருந்தா அந்த வலி வேதனை எப்படி இருக்கும், அதை ஃபீல் பண்றோம்ல, உணர்தல், அது ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு உணரும் தன்மை இருக்கோ அதை பொறுத்து நமக்கு ஞானம் கிடைக்கும். உணர்வு அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லாராலையும் எல்லா விஷயத்தையும் உணர முடியாது. அந்த உணரக்கூடிய தன்மையை தான் கேது பகவான் நமக்கு கொடுக்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு நம்ம உணரும் தன்மை நமக்கு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு ஞானம் நமக்கு சீக்கிரம் கிடைக்கும். இப்போ இந்த கேது பகவான் நமக்கு 2 வகையில இந்த உணர்வுகளை கொடுக்கிறார். ஒண்ணு, யாருக்கோ நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நமக்கு நடந்த மாதிரி நம்ம உணரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார். அது நமக்கு நடந்திருக்காது, யாருக்கும் நடக்கும். ஆனால் அதை பார்க்கும்பொழுது நம்ம அந்த விஷயத்தை உணர முடியும். அதனால நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம மாற்றிக்க முடியும். அது எப்படிங்க யாருக்கும் நடக்கக்கூடிய விஷயத்த நம்ம உணர முடியும் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எல்லாருமே நம்ம ஏதோ ஒரு கட்டத்தில் கனவு காண்டிருப்போம். அது நல்ல கனவோ கெட்ட கனவோ, ஏதோ ஒரு சூழல நிச்சயமாக நம்ம கனவு வந்திருக்கோம். அந்த கனவுல நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக வேணா இருக்கலாம். அது எல்லாமே அந்த கனவு கலையிற வரைக்கும் அது கனவு தான் நமக்கு தெரியாது. உண்மையிலே நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களா தான் நமக்கு இருக்கும். இப்போ பெரிய பள்ளத்துல இருந்து நம்ம தெரியாம தவறி விழுற மாதிரி ஒரு கனவு இருக்கு அப்படின்னா, உண்மையிலேயே நம்ம தவறி விழுகிற மாதிரி தான் நமக்கு ஒரு உணர்வு இருக்கும். ஒரு ராஜாவா இருக்கிறோம், ஒரு பெரிய பணக்காரரா இருக்கிறோம், நிறைய பேருக்கு நிறைய உதவி செய்யறோம், நிறைய தர்மங்கள் செய்யறோம், இல்ல நமக்கு தெரியாத ஒரு வேலையை செய்யறோம். இப்போ இதெல்லாம் செய்யும்பொழுது, கனவுல நடக்கும் பொழுது அது உண்மையிலேயே நம்ம செய்யக்கூடிய உணர்வு நமக்கு கிடைக்கும். அது போலதான் யாருக்கோ நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த நமக்கு நடந்த மாதிரி ஒரு உணர்வை அவர் கொடுப்பார். அப்படி கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில கர்ம வினைகளை தீர்க்கிறதுக்கோ, திரும்ப துஷ்கர்மங்கள் நம்ம சேர்க்காம இருக்கிறதுக்கோ ஒரு வழியா இருக்கும். 2வது ஒரு வகை இருக்கு, நம்ம பட்டு உணரக்கூடிய ஒரு அமைப்பு. நமக்கு நிறைய துன்பங்கள் நடக்கும், அதுல இருந்து நிறைய விஷயங்களை உணர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாத்திப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கேது பகவான் கொடுப்பார். நம்ம ஜாதக அமைப்புல மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையும் நல்லா இருந்துச்சு, இல்லை கேது பகவான் நல்ல நிலையில் இருக்கார் அப்படின்னா, நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு நடக்காம யாருக்கும் நடக்கிற விஷயங்களா இருக்கலாம், இல்லை நமக்கு உணரக்கூடிய தானாகவே உணரக்கூடிய உணர்வை நமக்கு கொடுப்பார். ஸோ இந்த விஷயம் வந்துடும். இல்லை நமக்கு ஜாதக கட்டங்கள் மற்ற கிரகங்கள் சரியில்லை, வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்களை பட்டு தான் உணரணும், அடிபட்டு தான் உணரணும். அந்த அடிபட்டாது உணர்ந்துட்டா அடுத்த வாட்டி அது நடக்காது. அப்ப எந்தெந்த வழிகள்ல நமக்கு ஞானத்தை கொடுப்பார் அப்படின்னா, நம்முடைய ஆன்மாவை பலப்படுத்துவார். நம்ம ஆன்மாவை பலப்படுத்தணும் அப்படின்னா ஆன்மீக சிந்தனை இருக்கணும், மெடிடேஷன் பண்ணணும், நிறைய உதவிகள் செய்யணும். இப்படி நிறைய விஷயங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் ஆன்மாவுக்கு மகிழ்ச்சியை தருதோ, பலத்தை ஏற்படுத்துதோ, அது மாதிரியான விஷயங்களை நம்மளை செய்ய வைப்பார். அது ஒரு வகை. ஆன்ம பலம் அதிகரிச்சதுன்னா நமக்கு ஞானம் ஈஸியா கிடைக்கும். அதே போல சூழ்நிலையை ஏத்துக்கிறது, இது மிகப்பெரிய ஞானம். இதையும் கேது பகவான் நமக்கு கொடுப்பார். இப்போ எப்பவுமே நமக்கு நடக்கிற நல்லதோ சந்தோஷமான நிகழ்வு எல்லாமே நம்ம ஈஸியா ஏத்துக்குவோம். நமக்கு நடக்கக்கூடிய கெடுதல்களோ, துன்பம் தரக்கூடிய விஷயமோ, இல்லை அருவருப்பான விஷயமோ, நமக்கு பிடிக்காத விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஈஸியா ஏத்துக்க மாட்டோம். அப்போ நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அனைத்தையும் ஏத்துக்கிற மனசு நமக்கு வரணும். அந்த மனசு வரும்பொழுதுதான் நமக்கு நல்ல உணர்வு கிடைக்கும், ஞானமா மாறும். ஸோ இதை கேது பகவான் நமக்கு கொடுப்பார். ஒரு காட்டுக்குள்ள போயிட்டோம், நான் ஏன்டா காட்டுக்குள்ளெல்லாம் போறேன் அப்படி கேட்காதீங்க. ஒரு கற்பனையா வச்சுக்கோங்க. இப்போ காட்டுக்குள்ள இருக்கோம், நம்ம வீட்டுக்கு போகணும், சாயந்தரம் ஆயிடுச்சு, சூரியன் மறைய போகுது, லைட்டிங் இருக்காது. இப்போ வழி மாறி வந்துட்டோம்.
ஊருக்கு போகணும். இடையில வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அதுல வந்து ஃபுல்லா சகதியா இருக்கு. நம்ம வந்த வழி நல்ல வழி தான், ஆனா திரும்ப போக முடியாது, இருட்டிடும். இருட்டிடுச்சுன்னா நிறைய விலங்குகள் இருக்கு, எதுக்காக நம்ம இரையாகலாம். இது மாதிரி இருக்கிற நேரத்துல அந்த சகதியில இறங்கி போகணும்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தடையா இருக்கலாம். ஒண்ணு, நம்ம சகதியில கால் வைக்க நமக்கு பிடிக்காம இருக்கலாம், நமக்கு அருவருப்பா இருக்கலாம், இல்ல அதுல வந்து நிறைய முதல்ல இருக்கலாம், பாம்பு இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், என்ன இருக்குன்னு தெரியல, அந்த ஒரு பயம் இருக்கலாம். இப்போ என்ன விஷயமா இருந்தாலும் நம்ம அதை கடந்து போனா மட்டும்தான் ஊருக்கு போக முடியும். அப்ப அந்த 1 கிலோமீட்டர் தூரம் போகணும்னா அந்த 1 கிலோமீட்டர் நம்ம சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். அப்ப சகிச்சா மட்டும்தான் நம்ம உயிர் வாழ முடியும். அப்ப அந்த சூழ்நிலையை ஏத்துக்கிற விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, இதுதான் இந்த நேரத்துல இருக்கு அப்படின்றத நம்ம ஏத்துக்கிட்டு இறங்கி நடந்து போயிட்டோம்னா ஊருக்கு போயிடலாம். அது ரிஸ்க் தான். இங்க இருந்தாலும் அதாவது அந்த ரிஸ்க் எடுத்தா நம்ம உயிர் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இங்கேயே காட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா உயிர் வாழ்றதுக்கு கேரண்டியே இல்லை. ஸோ இந்த நேரத்துல நம்ம கட்டாயமா செய்ய வேண்டிய சூழல் வருது இல்ல, இது மாதிரியான சூழலை நம்ம வாழ்க்கையில நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பார் கேது பகவான். எதுக்காக அப்படின்னா சூழ்நிலையை நம்ம ஏத்துக்க பழகணும். இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கிறதுனால கேது பகவானை வந்து ஒரு கொடிய கிரகமா நம்ம பார்க்கிறோம். ஆக்சுவலா அங்க என்ன நடக்குதுன்னா, நீங்க சூழ்நிலையை ஏத்துக்க பழகிட்டீங்கன்னா அந்த கெடுதல் கூட உங்களுக்கு நல்லதாவே தெரியும். அதே போல பற்றற்ற தன்மையை ஏற்படுத்திடுவார் இவர். பற்றற்ற தன்மை அப்படின்னா, நீங்க எது மேலாம் ரொம்ப ஆசையா இருக்கீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதோ, இது எனக்கு வேணவே வேணாம் நீங்களே நினைக்கிற அளவுக்கு சூழ்நிலையை கேது பகவான் உருவாக்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஞானம் கிடைக்கணும்னா பற்று உங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்போ ஒரு சிலருக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். இப்போ பிரியாணி அதிகமா விரும்பி சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரியாணியே வாழ்க்கையில வேணவே வேணாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருவாரு. கேது பகவான் வந்து இதுலதான் ஸ்பெஷலிஸ்டே அவரு. அது வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அதான். எனக்கு கணவன்னா ரொம்ப பிடிக்கும், மனைவினா ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சா அவங்க அவங்க வேணவே வேணாம்னு நினைக்கிற அளவுக்கு மனசை ஏற்படுத்திடுவாரு. அந்த மாதிரி சிந்தனை நம்ம கொடுக்குற மாதிரியான சம்பவங்கள் நிறைய பண்ணி விட்டுருவாரு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை கெடுக்கணுன்றது கிடையாது. நீங்க பற்றற்று இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் அவர் சொல்லி கொடுத்து வர்றார். இது போல நிறைய விஷயங்கள் நடக்கும். எதுவுமே நிலை இல்லை, எந்த விஷயமே நிலையானது இல்லை அப்படின்றதையும் உணர்த்துவார். நம்ம வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி நல்லா பெருசா ஃபங்க்ஷன்லாம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா அப்பதான் உள்ள போயிருப்போம். திடீர்னு அந்த வீடு நமக்கு இல்லைன்னு ஆயிடும். அப்படின்னா அந்த வீடு வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றது இவருடைய நோக்கம் இல்லை. எதுவுமே நிலை இல்லை அப்படின்றத உணரணும், அதான் நோக்கம். அளவுக்கு அதிகமான சந்தோஷமா இருக்கும் பொழுது அது நிலை இல்லை அப்படின்ற உணர்த்துற மாதிரியான விஷயத்தை இவர் பண்ணுவார். அதே நேரத்துல அளவுக்கு அதிகமான துன்பம் இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை வாழவே வேணாம், எதுக்குடா நம்ம இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறோம்னா அப்பவும் இந்த துன்பமும் நிலை இல்லை அப்படின்ற விஷயத்தையும் உணர்த்துவார். அதுக்காக இவர் நல்லதும் செய்வார். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஆப்போசிட்டா உங்களுக்கு செயல்படுத்துவார். ஏன் செயல்படுத்துவார்னா, நம்ம நினைக்கிறது எல்லாமே சரி கிடையாது, நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்காதுன்றதை நம்ம உணரணும். அதான் விஷயம். உங்க கான்ஃபிடென்ட்டை ஒண்ணுமே இல்லாம ஆக்கி விட்டுருவார். நீங்க வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம், ஒரு சிறந்த மேடை பேச்சாளர்னு வச்சுக்கோங்களேன். எது மாதிரியான டாபிக்கா இருந்தாலும் எந்த ஸ்கிரிப்டுமே இல்லாம உங்களால ஈஸியா பேச முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்னதா ஒரு மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங்ல வந்து ஒரு சின்ன விஷயம் தான் நீங்க பேச வேண்டியது இருக்கும். ஆனா அந்த நேரத்துல அந்த டைமிங்ல உங்களுக்கு எதுவுமே தோணாது, எதுவுமே பேச முடியாம போயிடும், இல்லை நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எதுவுமே வேல்யூ இல்லாம போயிடும். அப்ப நீங்க வந்து நம்ம என்ன எவ்வளவு பெரிய விஷயமாலும் ஈஸியா நம்மளால பண்ண முடியும், ஆனா இந்த விஷயம் நம்மளால முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களையே நீங்க சந்தேகப்படுற மாதிரியான விஷயத்த கொடுப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்ற விஷயத்தான் உணர்த்த வர்றாரு. எல்லாமே நம்மளால செய்ய முடியாது, நீங்க கான்ஃபிடன்ட் நம்பிக்கைன்றது வேற, எதுவுமே நிலை இல்லைன்றது வேற. அந்த நிலையில்லாத தன்மையை நம்ம உணரணுன்றது தான் உணர்த்துவார். ஏன் இதெல்லாம் அவர் பண்றார் அப்படின்னா, இப்போ நவகிரகங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கு. அதுல கேது பகவானுடைய வேலையே மனிதர்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும். ஞானம் ஏன் வரணும்? நமக்கு ஞானம் வந்துச்சுன்னா நம்ம மூலமா எந்த துஷ்கர்மமும் நடக்காது, நம்மளால எந்த பாவமும் நடக்காது. அப்ப எந்த பாவமும் நடக்காம இருந்தா நம்ம கர்ம வினையை தீர்க்க வேண்டிய அவசியங்கள் இல்லாமல் போயிடும். அப்ப திரும்ப பிறவா நிலையை நம்ம அடைய முடியும். அப்படின்னா நம்ம வந்து பிறவா நிலையை அடையணும்னா நமக்கு ஞானம் வேணும். அதனால இவர்
நமக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. ஞானத்தை கொடுக்கும் பொழுது நம்ம நிறைய விஷயங்களை உணர்றதுக்காக துன்பங்களை நமக்கு கொடுக்குறாரு. அப்போ இவருடைய மோட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம உணரணும், அவ்வளவுதான். ஓகே, நம்ம இது பண்ணதுனால இப்படி ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம இதை செய்யக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம உணர்ந்துட்டோம்னா அடுத்த வாட்டி இதே நிகழ்ச்சி நடக்காது. ஒரு துன்பம் நமக்கு கொடுக்குறாருன்னா நம்ம அதுல இருந்து எதையுமே கத்துக்கல. இப்போ சூழ்நிலையை ஏத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சூழ்நிலையை ஏத்துக்கல, திரும்ப திரும்ப அதே மாதிரியான துன்பங்கள் நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. அப்பனா நம்ம ஏத்துக்கிட்டோம், சூழ்நிலை ஏத்துக்க பழகிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து துன்பமே நமக்கு கொடுக்க மாட்டார். அதே நேரத்துல இவருடைய வேலை அங்க முடிஞ்சு போச்சுன்னா இவர் நமக்கு அதிகப்படியான வெற்றியை கொடுப்பார். அதாவது கேது பகவான் சக்சஸ் ஆகணும். அவருடைய மோட்டிவ் வந்து நமக்கு ஞானம் கொடுக்குறது. நம்ம ஞானம் கொடுக்கறது ஃபுல்லா நம்ம ஞானி ஆக தேவையில்லை. அதை ஏத்துக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னாலே நமக்கு நிறைய விஷயங்களை அள்ளி அள்ளி கொடுப்பாரு. அப்படின்னா கேது பகவானுடைய அருள் நமக்கு வேணும். நம்மளை கஷ்டப்படுத்தி நமக்கு எந்த விஷயத்தையும் உணர வைக்காம தானாவே நம்ம நிறைய விஷயங்களை உணர மாதிரியான அமைப்பு அவர் நமக்கு கொடுக்கணும். அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம செய்யலாம். பரிகாரம் மாதிரினா சில ஸ்லோகங்கள் கூட சொல்லலாம். இப்போ வந்து விநாயகருக்கு ஒரு ஸ்லோகன் சொல்லலாம். என்னன்னா, அம்மை அப்பன் அறிந்துணர்த்தும் அரியமா கடவுள் கணேசன் தாள் போற்றி, யாதும் அறியா மாந்தர் மாயை நீக்கி ஞானம் அருளும் ஞான கொழுந்தே போற்றி, தடையேதும் இல்லாமல் தொட்டது துலங்கிட ஐயம் கலைந்து காத்தருள்வாய் ஐங்கரனே போற்றி போற்றி. இது வந்து விநாயகருக்காக தினமும் காலையில சொல்லலாம். எப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்ப சொல்லலாம். அதே நேரத்தில் கேது பகவானுக்கும் ஒரு ஸ்லோகன் சொல்லணும், சிம்பிளா. ஞான காரகனே போற்றி, ஆன்மீகம் உணர்த்துபவனே போற்றி, பட்டறிவு குறைத்து கேள்வி ஞானம் தந்து அருள் புரிவாய் கேது பகவானே போற்றி. இது மட்டும் சிம்பிளா சொன்னாலே போதும். ஆனா என்னன்னா டெய்லி சொல்லணும். தினமும் காலையில குளிச்சுட்டு நீங்க சொல்லுங்க, நிச்சயமா கேது பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். 4ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தார்னா, இந்த 4ஆம் வீட்டு அதிபதியோ கேது பகவானோ ஜாதகருக்கு சாதகமான நிலையில இருந்தார்னா நிச்சயமா வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. எப்படின்னா, எல்லாரும் பார்த்து வியக்கக்கூடிய அற்புதமான சக்திகள். இவங்க மருத்துவத்துறையில் இருந்தாங்கன்னா மிகப்பெரிய அளவில் சாதிப்பாங்க. ஏதோ ஒரு புது விஷயம், யாருமே இது வரைக்கும் பண்ணாத விஷயத்த புதுசாக பண்ணுவாங்க. தந்தை வழியில் வரக்கூடிய பரம்பரை சொத்துனா வீடா இல்லாமல் இந்த விவசாய பூமியா இருக்குல்ல, அந்த மாதிரியான சொத்துக்கள் வந்து இவங்களுக்கு அதிகமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நல்ல தெளிவான அறிவு இருக்கும். எங்க எப்படி எதை பயன்படுத்தணும் அப்படின்ற நுணுக்கம்லாம் ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப கற்றல் திறமையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். தாங்கிட்ட இருக்கிறத இழக்காம இருக்கிறது எப்படி அப்படின்ற விஷயத்த அதிகமாக யோசிப்பாங்க. அதுக்கான தெளிவான பிளானிங் அவங்க கிட்ட இருக்கும். எல்லாத்தையுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. நிறைய சம்பாதிப்பாங்க. சம்பாதிக்கிறது வந்து பாதுகாத்து வைக்கிறது. மன ரீதியாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். எல்லார் கூடவும் சகஜமாக பழகிறது, ரொம்ப தைரியமாக இருக்கிறது, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறது, இதெல்லாமே இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு இயற்கையான சூழல் ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக விவசாயம் ரொம்ப பிடிக்கும். விவசாயம்னா எது மாதிரியான பயிர்கள் இருந்தாலும் அந்த பயிர்கள் கூட பேசுவாங்க. அது ரொம்ப ஒரு அன்பாக இருப்பாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கிணறு இருந்தால் கிணறுல குளிக்கிறது, இந்த மோட்டர் இறைச்சி தண்ணி வருதுன்னா அதில் குளிக்கிறது, அது மாதிரி விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கால்நடைகள்லாம் வளர்க்குறது, அதுங்க கூட பேசுறது, வேத சாஸ்திரம்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஆர்வமாக கற்றுக்கணும்னு நினைப்பாங்க, கற்றுப்பாங்க. அதில் வந்து ஒரு தெளிவான அறிவும் இருக்கும். ஒரு தெளிவான புரிதல் எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும். நிறைய விழாக்களுக்கு போவாங்க. ஸ்கூலு, காலேஜ் இதுக்கெல்லாம் வந்து சீஃப் கெஸ்ட்டாக போகக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு நிறைய இருக்கும். இவங்க சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகும். அது மாதிரி ஒரு உயர்ந்த இடத்துல இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண சேமிப்பு எப்படி இருக்கும்னா, இங்கே கொஞ்சம் வச்சுருப்பாங்க, வெளியில் எங்கேயாவது ரொம்ப தூரமாக அங்கே எங்கேயாவது அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல கொஞ்சம் பணம் சேர்த்து வைப்பாங்க. அந்த மாதிரி பணம் மட்டும் இல்லை, சொத்து சேர்க்கையும் அந்த மாதிரியான சேர்க்கை இவங்ககிட்ட இருக்கும். அந்தரங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுவே 4ஆம் வீட்டு அதிபதியோ இல்லை கேதுவோ ஜாதகருக்கு சாதகமான சூழல்ல இல்லை அப்படின்னா இவங்களுக்கு நோய் பிரச்சனை அதிகமாக இருக்கும். அவங்களுடைய சொத்துக்களை இழக்கக்கூடிய சூழல் ஏற்படும். வாகனங்கள் மூலமாக அவங்களுக்கு சின்ன சின்ன கண்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பரம்பரை சொத்து அவங்களுக்கு கைவிட்டு போகிறதுக்கான சூழல் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பேரு புகழ் சேர்த்து வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்தினால அது எல்லாமே இழக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அதிகமாக வந்து அலைச்சல், அதிகமான ட்ராவல் பண்ண வேண்டிய சூழல் ஏற்படும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். அது மூலமாக அவங்களுக்கு மனசு கஷ்டம், உடம்பு பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
இவங்க தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க மேலே வந்து ஒரு பழி சுமத்தப்பட்டுருவாங்க. அவதூறு, ஏதாவது வந்து இவங்க செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரியான சூழல் ஏற்படும். அது வந்து இவங்களுக்கு பெரிய அளவில் மனசை பாதிப்பு ஏற்படுத்தும். நம்பிக்கை இல்லாமலும் போயிடும். வாழ்க்கையிலே வந்து ஒரு பிடிப்பில்லாத மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுரும் இவங்களுக்கு. இப்போ ஒரு லக்னத்துக்கும் 4ஆம் வீட்டில கேது பகவான் இருக்கும் பொழுது எது மாதிரியான நல்லது நடக்கும், இல்லை கெட்டது நடக்கும் அப்படின்றத ஒரு லைனில் நம்ம பார்க்கலாம். மேஷ லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தார் அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கும் இவங்களுக்கும் பயங்கர பாண்டிங் இருக்கும். அவங்க அம்மா தான் அவங்களுக்கு உலகமே. அது மாதிரியான சூழல் அவங்களுக்கு இருக்கும். அவங்க அம்மா ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, செழிப்பான ஒரு வாழ்க்கை, தொட்டதெல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே கிடைக்கும். ஆனால் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா பரம்பரை சொத்துக்கள் பறி போகிறதுக்கான வாய்ப்பு, தவறான பழி, அதாவது இவங்க செய்யாத ஒரு தவறுக்கு இவங்க மேலே பழி சொல்கிறதுக்கான வாய்ப்பு, மன ரீதியான பாதிப்புகள் நிறைய ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ரிஷப் லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தார் அப்படின்னா அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு 199 பேருக்கு இந்த வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். மற்றவங்களுடைய வீடு இவங்களுக்கு சொந்தமாகும். அது மாதிரியான சூழல் ஏற்படும். அவங்க வந்து வீடு கொடுத்துட்டு எங்கேயாவது ஃபாரின் போயிடலாம், இல்லை வேறு ஏதோ காரணங்களுக்காக வீடை கொடுத்துடலாம், வாரிசு இல்லாதனால இவங்களுக்கு வீடு கொடுக்கலாம். அந்த மாதிரியான அமைப்பு இவங்களுக்கு கிடைக்கும். நெகட்டிவ்னு சொல்லணும்னா இவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்க தெரியாது. பேர், புகழ், சொத்து எல்லாத்தையுமே சம்பாதிச்சா கூட அதை பாதுகாப்பாக வச்சிருக்க தெரியாது. ஏதோ ஒரு சூழலில் அதை தவற விட்டுருவாங்க. மிதுன லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தார் அப்படின்னா இது ஒரு சிறந்த யோகம். சகல சௌபாக்கியமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மகிழ்ச்சி, வெற்றி, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சிற்ப வேலையில் அதிக நாட்டம் இருக்கும். நெகட்டிவ்னு சொல்லணும்னா நிறைய விஷயத்த இழந்துருவாங்க. ரொம்ப எப்பவுமே சோகமாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். நிறைய அலைச்சல் இருக்கும். கடக லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தார் அப்படின்னா எதை தொட்டாலும் வெற்றி, சாமர்த்தியம், திறமை, நண்பர்கள், மனைவி மூலமாக சொத்து, இது எல்லாமே அவங்களுக்கு சகஜமாக கிடைக்கும். இவங்களை நெகட்டிவ் சொல்லணும்னா அவங்களால படிக்க முடியாது. படிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க, டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க, திரும்ப ஜாயின் பண்ணுவாங்க, திரும்ப டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க. இது மாதிரியான சூழல் இருக்கும். சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தார் அப்படின்னா சிறந்த படிப்பாளியாக இருப்பாங்க. அரசு வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மருத்துவராக இருக்கிறது, எல்லா துறையிலையுமே ஒரு டெக்னிக் இவங்க வச்சுருப்பாங்க. மற்றவங்க செய்கிறத விட யூனிக்காக செய்வாங்க. எல்லாருமே இவங்களை பார்த்து வந்து வியந்து பார்க்குற மாதிரியான சூழல் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். நெகட்டிவ் சைடு சொல்லணும்னா இவங்களுக்கு எது மேலேயுமே நம்பிக்கை இருக்காது. அவங்க மேலேயே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. கன்னி லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தார் அப்படின்னா இவங்க ஒரு ஜோதிடராக இருக்கலாம், ஆன்மீக சொற்பொழிவாளராக இருக்கலாம், ஒரு சிறந்த கல்விமானாக இருப்பாங்க. நெகட்டிவ் சைடு சொல்லணும்னா இவங்களுக்கு குடும்பம் நிலைக்காது. குடும்பத்தை விட்டு தனியாக இருக்க வேண்டிய அமைப்பு, தனியாகவே சொந்த காலில் நின்று எல்லாத்தையும் சாதிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். துலாம் லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தார் அப்படின்னா பரம்பரை சொத்துக்கள் அவங்களுக்கு வந்து சேரும். அது மூலமாக அவங்களுக்கு ஒரு சொகுசான வாழ்க்கை கிடைக்கும். நெகட்டிவ் சைடு சொல்லணும்னா அவங்களுடைய தாயாருடைய உடல்நிலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். விருச்சிக லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தார் அப்படின்னா பழங்காலத்து வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இவங்களுக்கு கிடைக்கும். மாட மாளிகையில் வசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. செகண்ட் ஹேண்டில் வாங்கினால் கூட ஒரு மாளிகை, பழங்காலத்து மாளிகையை வாங்கி அதில் இருக்கக்கூடிய ஒரு அரண்மனைலாம் வாங்கி வசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு நெகட்டிவ் சைடு சொல்லணும்னா இவங்களுக்கும் வந்து தாயாருடைய உடல்நிலை கவனமாக பார்த்துக்கணும். தனுசு லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தாருன்னா இது ஒரு யோகம். ஆன்மீகத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு பலன் அவங்களுக்கு கிடைக்கும். சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அவங்களுடைய தாயார் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருப்பாங்க. ரொம்ப பாண்டிங் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. நெகட்டிவ் சைடு சொல்லணும்னா குடும்பத்தில் பிரிவு ஏற்படும். கல்வி வந்து தடைப்படும். மகர லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தாருன்னா இவங்க வந்து பணத்தையே வந்து எங்கேயாவது ரொம்ப தூரத்தில் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இங்கே கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருப்பாங்க, யாருக்குமே தெரியாமல் எங்கேயாவது வெளிநாட்டில் இடம் வாங்கி போடுறது, வெளிநாட்டில் போய் சொத்து சேர்த்து வைக்கிறது, அந்த மாதிரியான அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். பரம்பரை சொத்து இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நெகட்டிவ் சைடுனா அதிகமான அலைச்சல் இருக்கும். செய்யாத தவறுக்கு பழி ஏற்றுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். கும்ப லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கார் அப்படின்னா இங்கேயும் சொகுசான வாழ்க்கை இவங்களுக்கு கிடைக்கும். மற்றவங்களுடைய சொத்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும். இவங்க அதை அனுபவிக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கும். நெகட்டிவ் சைடுனா நிறைய ஏமாந்துருவாங்க, நிறைய ஏமாறுவாங்க. அவங்க சேர்த்து வச்ச சொத்துலாம் இழக்கக்கூடிய சூழல் ஏற்படும். மீன லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கார் அப்படின்னா சிறந்த அறிவாளியாக இருப்பாங்க, ரொம்ப திறமசாலியாக இருப்பாங்க, ஜோதிடராக இருக்கிறது, ஆன்மீகத்தில்
சிறந்து இருக்கிறது, இதெல்லாமே இருக்கும். நெகட்டிவ் சைடுனா திருமணம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்காது, கல்வியை வந்து தடைப்பட்டு படிக்கிற மாதிரி சூழல் இருக்கும். நம்ம சொன்னது எல்லாமே பொதுவான பலன்கள் தான். ஜாதகத்தில் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு பொறுத்து பலன்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பாருங்கள், அப்போ தான் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். நன்றி.